எருசலேமின் பரபரப்புக்கு சற்று தொலைவில் உள்ள பெத்தானியா கிராமம் அன்று அமைதியாக இருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு இன்னும் 2 நாட்களே இருந்தன. தன் மரணத்தை பற்றி அவர் சீஷர்களிடம் சொல்லியிருந்தாலும் அவர்கள் அதன் தீவிரத்தை முழுமையாக உணரவில்லை. அன்று இரவு குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே போஜனம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று அந்த அறையில் ஒரு மெல்லிய நறுமணம் வீசத் தொடங்கியது. ஒரு ஸ்திரீ மெதுவாக இயேசுவின் அருகில் வந்தாள். அவள் கையில் ஒரு வெள்ளைக்கல் பரணி இருந்தது. அதில் மிகவும் விலையுயர்ந்த நறுமணம் மிக்க பரிமள தைலம் இருந்தது. அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்தோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் அந்த பரணியை உடைத்து அந்த தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த அறையே சுகந்த வாசனையினால் நிறைந்தது. அது வெறும் தைலம் மட்டுமல்ல, இயேசுவின் மேல் அவள் வைத்திருந்த எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. இதை பார்த்து சீஷர்களுக்கு கோபம் வந்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இதை அதிக விலைக்கு விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. அவர்களுக்கு அந்த தைலத்தின் பண மதிப்பு மட்டுமே தெரிந்தது. ஆனால் அந்த பெண்ணின் இதயத்தில் இருந்த பக்தி அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் அந்த பெண்ணை கடிந்து கொள்வதைக் கண்ட இயேசு அவர்களை தடுத்து நிறுத்தினார். ஏன் இந்த ஸ்திரீயை தொந்தரவு செய்கிறீர்கள்? இவள் என்னிடத்தில் ஒரு நற்கிரியையை செய்திருக்கிறாள் என்றார். தொடர்ந்து அவர் சொன்ன வார்த்தைகள் அங்கிருந்தவர்களை மெய்சிலிருக்க வைத்தன. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் நான் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கப் போவதில்லை. இவள் இந்த தைலத்தை என் மேல் ஊற்றியது என்னை அடக்கம் பண்ணுவதற்கான ஆயத்தமாகும். தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டதை அந்த பெண் தன் உள்ளுணர்வால் அறிந்திருந்தாள் என்பதையும் அவள் செய்தது மிக உயர்ந்த செயல் என்பதையும் இயேசு அங்கீகரித்தார். கதையின் முடிவில் இயேசு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்த காரியமும் சொல்லப்படும். அவர் சொன்னது போலவே 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அந்த பெண்ணின் அன்பும் தியாகமும் நம்மிடையே நறுமணமாக வீசிக்கொண்டிருக்கிறது. வெளிப்படையான ஆடம்பரத்தை விட உண்மையான அன்போடு செய்யப்படும் சிறு காரியமும் இறைவனால் பெரிதாக மதிக்கப்படும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி.